நான் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சிலிண்டர் வாங்குறதுக்கு கேஒய்சி அப்டேட் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அதுவும் இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தில் உத்தரவு போட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் கேஸ் ஆஃபீஸில் லைனில் நின்று ஒரு சிலர் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் இன்னும் பண்ணாமல் இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு காலையில் இதை பண்ணிட்டு போகிறதுக்கு நேரம் இல்லை, சாயங்காலம் வந்து பண்ணலாம் அப்படின்னாலும் முடிய மாட்டேங்குது. மார்ச் 31க்குள்ளே எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த கேஒய்சி அப்டேட் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. அதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சிலிண்டர் வரும்பொழுது உங்களுக்கு ஓடிபிக்காக ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோன்ல இருந்து தான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டில் 2-3 ஃபோன் இருக்குது, எந்த ஃபோனில் வேணால் இதை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த கேஒய்சி அப்டேட் ஆகாது. அதனால் உங்களுக்கு ஓடிபி எந்த நம்பரில் வருதோ அந்த நம்பரில் நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். முதல்ல ப்ளே ஸ்டோருக்கு போங்க. அதில் ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்தியன் ஆயில் அப்படின்ற ஆப்பையும் டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே ஓடிபி வரக்கூடிய நம்பர்லேருந்து இதை டவுன்லோட் பண்ணுறதுனால அந்த இந்தியன் ஆயில் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். அதில் இகேஒய்சி அப்படின்ற ஒரு மார்க்கிங் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கான ஒரு சர்க்கிள் வரும். அதில் கரெக்டாக உங்கள் முகத்தை நீங்கள் வச்சு காமிக்கும்பொழுது க்ரீன் சிக்னல் கரெக்டாக வருதா அப்படின்றத பார்த்துட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட கேஸ் சிலிண்டருக்கு கேஒய்சி அப்டேட் ஆகிடும். வெறும் 10 நிமிஷத்தில் வீட்டில் இருந்தபடியே உங்களோட சிலிண்டருக்கு கேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் இதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பண்ணாதவங்க இந்த 31ஆம் தேதிக்குள்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஆதார் அட்டையில் இப்போ நான் சொல்கிற விஷயம் இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆதார் அட்டையை திருத்தம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வரைக்கும் ஆதார் அட்டையில் நீங்கள் எது மாதிரி திருத்தம்லாம் பண்ணியிருப்பீங்க? வீட்டு அட்ரஸை மாற்றிருப்பீங்க, ஃபோன் நம்பர் மாற்றிருப்பீங்க, உங்கள் பெயரில் ஏதாவது லெட்டர்ஸ் மாறி இருந்தால் அதை மாற்றிருப்பீங்க, இன்ஷியல் இல்லாதவங்க இன்ஷியல் சேர்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு கணவர் பெயரையும் தந்தை பெயரையும் மாற்றி மாற்றி ஃபில் பண்ணி வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் தான் நீங்கள் பெரிய விஷயமா நினச்சி அதை மாற்றிருப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களை ஒரு சிலர் கவனிச்சிருக்கலாம், ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம பெயர் வருது இல்லையா, அந்த இன்ஷியலுக்கு பக்கத்தில் ஒரு டாட் ஒன்று இருக்குது. உங்களை எத்தனை பேர் ஆதார் கார்டில் உங்கள் பெயருக்கு முன்ன வரக்கூடிய அந்த இன்ஷியலில் டாட் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுங்கள். இதை பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்போம்? நம்ம நார்மலாக நம்ம பேர் எழுதும்பொழுது இன்ஷியலுக்கு அப்புறம் டாட் வச்சுட்டு தான் நம்மளோட பேர் எழுதும். ஒரு சிலர் வந்து பெயர் எழுதிட்டு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்ஷியல் போடுவாங்க. இதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஆதார் கார்டு திருத்தம் செய்யும் பொழுது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம லெட்டர்ஸ்லாம் சரியாக இருக்கா, அட்ரஸ் சரியாக இருக்கா, ஃபோன் நம்பர் எதாவது மாறி இருக்கா, அதெல்லாம் தான் செக் பண்ணுமே தவிர்த்து இந்த இன்ஷியல் பக்கத்தில் வரக்கூடிய இந்த டாட்டை நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டோம். இன்ஷியல் பக்கத்தில் வரக்கூடிய அந்த டாட்டால் என்ன பிரச்சனை வருது அப்படின்றத தான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் வரப்போகுது. 18 வயசு நிரம்பினவங்க இப்போ நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில நாட்களில் உங்களுக்கு ஓட்டர் ஐடி கிடச்சிடும். இந்த முறை நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்களில் ஒரு சிலரோட ஓட்டர் ஐடி இப்போ செல்லாது, நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, கடைசியாக வந்து கேஸ் பில்லை கொண்டு போகணும். இதில் எல்லாம் கடைசியாக அப்ளை பண்ணி முடிக்கும் பொழுது ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வருது. ஆனால் இன்ஷியல் பக்கத்தில் டாட் எந்த நபருக்கு இருக்கோ அவங்களுக்கு ஓடிபி வரமாட்டேங்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ஆதார் கார்டை திருத்தம் செஞ்சு கொண்டு வரணும். திருத்தம் அப்படின்னா அந்த இன்ஷியல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டாட்டை எடுத்து நீங்கள் திருத்தம் செஞ்சு கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் ஓட்டர் ஐடியை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு. ஆதார் கார்டை சரி செஞ்சு அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி வாங்கி ஓட்டு போடுறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது எனக்கு தெரியலை. இந்த ஓட்டர் ஐடிக்கு மட்டும் கிடையாதுங்க ஆதார் கார்டு. இனிமேல் எல்லா விஷயத்துக்கும் இந்த ஆதார் கார்டு மூலியமாக தான் ஓடிபி வரும் அப்படின்னும் பொழுது இந்த இன்ஷியல் பக்கத்தில் டாட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஓடிபி வராது. உங்களோட ஆதார் கார்டை இப்போவே செக் பண்ணுங்கள். அது மாதிரி டாட் இருந்ததுன்னா அதை திருத்தம் செஞ்சுருங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆதார் கார்டை திருத்தம் செய்யும் பொழுது எந்தெந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களோ அதே மாதிரி இன்ஷியல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டாட் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.